இன்ஃபேக்ட் அந்த ப்ரோக்ராம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்றேன்னும் போது எல்லாருமே எங்க வீட்லயா இருக்கட்டும், இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்ற விஷயம் ரோட்ல ஆடுறது, ஸ்டேஜ்ல போட்டு ஆடுறது தானே, ஏன் இது பண்ணணும்? ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னு பேர் வாங்கியாச்சு, இப்போ போய் நீ எதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்ல ரோட் ஷோ ஆகட்டும், இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணணும்ன்றது டிஸ்கரேஜ் பண்றவங்க பண்ணியிருப்பாங்க. பட் எங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டன்றமோ நாங்க அதை வந்து உரிமையா எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு டான்ஸ்ன்றது ரொம்பவே பிடிச்ச விஷயம். இப்போ ஆக்டிங் எனக்கு எப்படி பிடிக்குமோ டான்ஸ் அதே மாதிரி தான் ரொம்ப பிடிச்சது, பேஷனும் கூட. ஸோ அதனால வந்து எங்க ஸ்டேஜ் இருந்தாலும் இப்போ ரோடுன்னு இருக்கு, இதுதான் நீ ஆடணும், இதுதான் ஒரு ஸ்டேஜ் நினச்சிக்கணும்னா கூட நான் ஆடுறதுக்கு ரெடி தான். ஏன்னா டான்ஸ் தானே நான் பண்ண போறேன். நான் வேற எதுவுமே தப்பான விஷயமோ பிடிக்காத விஷயமோ, டான்ஸ்ன்றது ஒரு கலை தானே. ஸோ அதனால எங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் கண்டிப்பா அதை நான் டான்ஸ் பண்ணுவேன். ஸோ அதை புரிய வச்சு நாங்களும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி டான்ஸ்னா கூட அங்கேயும் நான் பேசும்போதும் சரி, எல்லாருமே சொல்ற விஷயம் வந்து சாதாரணமா ரோட்ல ஆடுறது, ஸ்டேஜ்ல ஆடுறது, கூத்தாடுறது இந்த மாதிரி தான் சொல்லி கிண்டல் பண்றவங்க பண்ணியிருக்காங்க. பட் அங்க கூட அந்த கூத்தாடுற விஷயமா இருந்தா கூட அங்கேயும் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கு, அந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு எவ்வளோலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு அது பண்றவங்களுக்கு தான் தெரியும்.